சதுர்த்தி நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிள்ளையார் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் சவுதியில் இருக்கிறதுனால வந்து இன்றைக்கி நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே கிச்சனுக்கு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கிச்சனில் சமைக்க தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சாட்டர்டே என்றால் கண்டிப்பாக நான்வெஜ் கிடையாது. அது மட்டும் இல்லை விநாயகர் சதுர்த்தி என்றால் கண்டிப்பாக நான்வெஜ் கிடையாது, வெஜிடேரியன் தான் இன்றைக்கி எங்களுடைய சமையல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றது நேற்றே வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் சாம்பார், அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காய் மண்டி. இதுதான் வந்து இன்றைக்கி எங்களுடைய மெனு, லன்ச் மெனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி மாவுக்கு கனிஷ்கா கேட்டாலும் வந்து தோசை ஊற்றி கொடுத்துருவேன். இன்றைக்கினா எப்படி எங்கள் வீட்டுக்காரர் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க. நானும் வந்து சம்டைம்ஸ் வந்து எடுக்க மாட்டேன். நான் ஆக்சுவலி வந்து ஓட்ஸு, ஸ்மூத்தி இந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்கிறாள். இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி கூடன்றனால வந்து கொஞ்சம் எனக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட்டே பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் கொண்டக்கடலை பார்த்திங்களா, வெள்ளை கொண்டக்கடலை அது வந்து ஊற வச்சாச்சு. இனி வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா வந்து நான் 2 வகையான கொழுக்கட்டை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இந்த வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா, வேர்க்கடலையை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் பூர்ணம் வைப்பாங்க, வெல்லம், அதுக்கப்புறம் வந்து தேங்காய், இதை மிக்சியில் அரைச்சிட்டு அதாவது உள்ளே வைப்பாங்க. அதை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அறந்தாங்கியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கடலைப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் வந்து தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வந்து பூர்ணம் வைப்பாங்க. 2 வகையான கொழுக்கட்டையை வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். எங்ககிட்ட பார்த்திங்கன்னா வந்து கோல மாவு கிடையாது. இங்கே கோல மாவும் வந்து விற்காது, எங்கேயுமே வந்து கிடைக்காது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த அரிசி மாவு வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் கோலமே போட்டேன். நான் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் இது வரைக்கும் நான் கோலமே போட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணது. யூடியூப்பில் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். எப்படி பார்த்தேன் அப்படின்னா கோல மாவு இல்லாமல் எப்படி வந்து கோலம் போடுறது அப்படின்னு பார்த்தேன். அதில் பார்த்ததுக்கு பச்சரிசி மாவு வந்து வச்சு கோலம் போடலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படி தான் வந்து நான் கோலம் போட்டதே. வந்து யாருக்குமே இறங்காது, அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய போகிறேன். பருப்பு சாம்பார் வந்து இப்போ நெக்ஸ்ட் டைம் வச்சுன்னு வைங்க, நைட்டுக்கு இறங்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து சுத்தமாக வந்து யாருக்குமே இறங்காது சைவன்றதுனால. மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சதுக்கப்புறம் நம்ம மைண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி மார்னிங் நல்லா ஜாலியாக அப்படியே வந்து பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் நம்மளுக்கு டைம் போகிறதும் தெரியாது. நான் யூஸ்வலாக சாம்பார் கொஞ்சம் வந்து எப்படி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு வந்து எடுத்துகிட்டு லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். 2 பருப்பு கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து எடுத்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா எடுத்த இடத்துலையே நான் வச்சுருவேன். இதை நான் ஆல்ரெடி ஒரு மினி விளாக்லேயும் வந்து நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் 2 இயர் பார்த்திங்க அப்படின்னா வெக்கேஷன் போயிருந்தேன் இந்தியாவில். அப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் வந்து நான் அங்கே தான் பண்ணோம். இன்றைக்கி இந்த டைம் வந்து புதுசாக வந்து சவுதியில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணுறது. ஃபேமிலியோடு இருக்கிறதுனால வந்து நான் இதை வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் ஹாஸ்டலில் தான் இருப்பேன். ஹாஸ்டலில் இருக்கும்போது வந்து நம்ம எப்போ வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து செல்லில் தான் உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா வந்து அங்கே நான் வந்து சாமி படமும் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ செய்கிற மாதிரி வந்து சமையல்லாம் வந்து அப்போ அந்தளவுக்கு செய்ய முடியாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஃபேமிலி லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டு, ஹாஸ்டல் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஹாஸ்டலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன எப்பவும் போல் வந்து எதாவது சொல்லி யூடியூப் எடுத்துகிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இப்படி தான் வந்து போவோம். குக்கிங் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சமையல் ஏதாவது பண்ணிவிட்டு தொட்டுக்க கூட அந்தளவுக்கு ரேராக தான் நாங்கள் செய்வோம். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருப்போம். அப்படி தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட், ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் வந்து A to Z எல்லாமே நம்ம பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சடனாக எனக்கு ஒரு வந்து ஞாபகம் வந்தது. அதாவது வந்து நான் சென்னையில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து நான் ஷிஃப்ட் டியூட்டி வந்து பார்த்துட்டு வந்து ஆக்சுவலி அந்த ஈவினிங் ஷிஃப்ட் வந்து பார்த்துட்டு நான் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்து எங்களுக்கு பஸ்ஸே வரல.
அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் ஏறி நாங்கள் வந்து பஸ்ஸில் உட்காந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த விநாயகர் சிலை வந்து பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, ரொம்ப பெருசு. அந்த மாதிரி வந்து சிலையை வந்து எடுத்துகிட்டு இந்த சென்னையில் ஃபுல் பயங்கரமாக க்ரௌடாக இருக்கும். பஸ்ஸு பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக தான் வந்து நகர்ந்தது. அப்போ வந்து இந்த பசங்கள்லாம் வந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா வந்து பாட்டு பாடிக்கிட்டு வந்து மியூசிக்லாம் வந்து இருந்துக்கிட்டு அதெல்லாம் வந்து பார்க்குறதும் கேட்குறதும் ஒரு ரசனை தாங்க அது. சாம்பாருன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டால் தான் சாம்பார். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது 3 போட்டால் தான் சாம்பார் வேறு லெவல். பட் வந்து இங்கே எனக்கு முருங்கைக்காய் கிடைக்காதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் மாங்காவும் மட்டும்தான் நான் போட்டு வச்சேன். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது எல்லாம் போட்டு வந்து சாம்பார் வைப்பாங்க. இது வந்து சாம்பார் போட்டு வைக்கிற டேஸ்ட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்குமே சரி எங்கள் வீட்டுக்காருக்குமே சரி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. பட் வந்து நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது 3 போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா சாம்பார் தாங்க அவ்வளோ வந்து அருமையாக இருக்கும். நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் வந்து கிடைக்காது. ரொம்ப ரேருன்றதை விட கிடைக்காது. ரியாத்து, கர்ச்சி இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வந்து முருங்கைக்காய் வந்து கிடைக்கும். நாங்கள் வந்து ஷாப்பிங் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் இருந்தது அப்படின்னா டக்குன்னு வந்து வாங்கி வச்சுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அது ரேராக தான் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஊரில் வந்து வரும்போதே நான் வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நாங்கள் வச்சுடுவோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 வீக்ஸ் வந்தது. லாஸ்ட் டைம் வந்து நான் ஊர்லேருந்து முருங்கைக்காய் வந்து நான் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன். உண்மையாகவே நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர முருங்கைக்காய் வந்து 2 வீக்ஸ் வரையும் எங்களுக்கு தாக்கு பிடிச்சதுன்னா அது ஆச்சரியம்தான். அது என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே இங்கே அடிக்கிற வெயில் சக்கை போடுது. அந்த வெயில் வந்து 2 வீக்ஸ் வந்து தாக்கு பிடிச்சதே வந்து பெரிய விஷயந்தான். நம்மளால் எல்லா டைமும் ரியாத்தும் கர்ச்சும் வந்து போக முடியாது இல்லையா. சப்போஸ் எனக்கு முருங்கைக்காய் கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காவை போட்டு கத்திரிக்காய் மட்டும் வந்து சாம்பார் வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காய் எதுவுமே இல்லாத சாம்பார் வைப்பேன். அப்படி அதையும் இல்லை அப்படின்னா வந்து ரெட் கலர் முள்ளங்கி வந்து வாங்கிட்டு வருவோம். அதை வாங்கி வந்து சாம்பார் வைப்பேன். நான் இங்கே வந்து தான் அந்த முள்ளங்கி சாம்பார் வந்து ரெட் கலர் முள்ளங்கி சாம்பார் வந்து வச்சு நான் சாப்பிட்டது. டேஸ்ட்டும் வந்து நல்லா அருமையாக இருந்தது. இதே வந்து முள்ளங்கி நம்ம ஊரில் வச்சோன்னு வைங்க அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல் வந்து ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வரும் இல்லைங்களா சாம்பார் வைக்கிறது, எனக்கு அது பிடிக்காது. பட் வந்து இங்கே ரெட் கலர் முள்ளங்கி வந்து சாம்பார் வச்சா வந்து அந்த மாதிரி வந்து ஸ்மெல்லாக வரல, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இங்கே சாம்பாரில் அதே மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டதாங்க சாம்பார். பச்சை மிளகாய் போடாத சாம்பார் வச்சிங்கன்னா அது சாம்பாராகவே இருக்காது. எல்லா காய்கறிகளும் பழங்களும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைங்க, சாப்பிடுங்க. அதுதான் வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது. நான் நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனிஷ்காக்க எங்கள் வீட்டுக்காக்க வந்து சொல்லி வச்சுருந்தேன், சீக்கிரமாக நாளைக்கு எழுந்துக்குங்க. 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பொழந்து கட்டி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து எழுந்துக்கல. நான் பாட்டுக்கு வந்து என் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இங்கே வெயில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து மதியத்துக்கு வந்து நிற்க முடியாது. இங்கே அந்தளவுக்கு வந்து வெயில் அதிகமாக அடிக்கும். நான் இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ஆன் பண்ணிவிட்டு தான் வந்து நான் வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2 அடுப்புமே பிஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணி வச்சாச்சு. சரி நம்ம கொழுக்கட்டைக்கு ஊற வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு தான் வந்து இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே சவுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கத்திரிக்காவை நம்ம பார்க்கலாம். ஒயிட் கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், இந்த மாதிரி வந்து வயலட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாட்டு கத்திரிக்காய் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக் பிளான்ட் மாதிரி வந்து இருக்கும். அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து நம்ம இங்கே கத்திரிக்காவை பார்க்கலாம். நான் ரசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு, சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை இதிலேயே போட்டு வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடுவேன். 2 கேஸ் அடுப்புமே பிஸியாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணேன், ஆல்ரெடி வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி வச்சிட்டனால அடுத்து வந்து சரி நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்து வந்து அதை தான் ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா சடனாக ஒரு ஞாபகம் வந்தது. நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து களிமண் இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் வந்து பிள்ளையார் வந்து கலர் பண்ணி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கோவிலில் வந்து பிள்ளையார் வந்து செஞ்சு வந்து விற்பாங்க. ஒரு 3 டேஸ் பிஃபோரே வந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். அப்போ ரொம்ப சின்ன வயசு இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும்ல. அப்படி தான் வந்து எனக்குலாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து களிமண் கொடுப்பாங்க. அந்த களிமண்ணை வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து
இந்த மினி ஐட்டம்ஸ் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து தோசை தவா மாதிரி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் தோசை திருப்பி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் பானை ரெடி பண்ணுறது, அது மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து நானும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பிள்ளையாருக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெட் டு பிளாக் கலரில் வந்து ஒரு அதாவது வந்து அதை நான் பார்த்துருக்கேன். அதை தான் வந்து பிள்ளையாருக்கு வந்து கண் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு சடனாக வந்து ஞாபகம் வந்துட்டு இருந்தது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து இந்த ஞாபகம் வரவும் பெட்டர் வந்து நம்ம சின்ன வயசு பருவமாகவே இருந்திருக்கலாமே, நம்ம ஏன் வந்து நம்ம வளர்ந்தோம், அந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்குள்ளேயே வந்து நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து தெரியும், வீட்டு வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளி வேலையும் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப சிரமமானது ஒன்று. அந்த வயசில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டங்கள்லாம் அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு வந்து ஜாலியாக சுற்றுவோம், விளையாடுவோம், சாப்பிடுவோம், படிப்போம். இப்படி தான் வந்து அந்த லைஃப் வந்து இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓவர் கமிட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து லைஃப் வந்து அதை நோக்கியே வந்து நகர்ற மாதிரி இருக்குது. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து வேலைக்கு போகலை அப்படின்னா அப்போ வந்து என் மைண்டு வந்து என்ன தோணும் அப்படின்னா, நமக்கு வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்போது வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம எப்படா வந்து இந்த வேலையை விட்டு போவோம் அப்படின்றது தோணும். இதுதான் மனுஷனுடைய லைஃப் போல். எனக்கு தோன்ற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து இந்த படங்கள்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம வந்து எப்படா வந்து இந்த படம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடி போய் உக்காருவோம். சில பேர் வீட்டில் அந்த காலத்தில் வந்து டிவி இருக்கும், சில பேர் வீட்டில் வந்து அந்த காலத்தில் டிவி இருக்காது. அப்படியே வந்து ஜாலியாக வந்து எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து உக்காந்து பார்க்குறது, அந்த படம் ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கும் அந்த லைஃபு. எப்போ வந்து செல்லு வந்ததோ அதோடு சரி டிவியை பார்க்குறது. 4 வருஷம் ஆச்சு நான் டிவியை வந்து பார்க்குறது. ஏதாவதுனா டக்குன்னு நம்ம வந்து கண்ணு தேடுறது பார்த்திங்கன்னா வந்து நம்ம மொபைலை தான் வந்து தேடுது. அது எனக்கு மட்டும்தானா இல்லை வந்து எல்லாருக்கும் அப்படி இருக்கான்றது எனக்கு தெரியல. நான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று தேவைப்படுது இல்லை சர்ச் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவேன், இந்த மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஊருக்கு போனாலுமே சரி வந்து டிவி வந்து மோஸ்ட்லி வந்து பார்க்குறதே கிடையாது. டைம் இருந்தாலுமே வந்து நம்ம டிவியை பார்க்குறதில்ல, செல்லை தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து 9:30 டைம் ஆகிடுச்சு. என்னடா வந்து இவங்க 2 பேரும் இன்னும் எழுந்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா 2 பேரும் வந்து நல்லா வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் எழுந்துக்குவாங்கன்னு பார்த்தா இன்னும் எழுந்துக்கல. கடைசியில் பார்த்தா வந்து கனிஷ்கா தான் முதல்ல எழுந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் வந்து ஒரு 1/2 hour கழிச்சு தான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து எழுந்துக்கிட்டாங்க. இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து எழுந்து வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், 2 வகையான கொழுக்கட்டை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து வேர்க்கடலை, வெல்லம், தேங்காய் இதை போட்டு வந்து ஒரு கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தான் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு வந்து தனியாக அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெல்லமும் போட்டு வந்து அரைச்சி வச்சாச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறின கடலைப்பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நான் குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சு விட்டேன். 3 விசில் வச்சுமே கடலைப்பருப்பு வேகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து தண்ணியை ஊற்றி ஒரு 2 விசில் வந்து வேக விட்டாச்சு. அதை வந்து நல்லா வந்து இப்படி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் மாவு பிசையறதுக்கு. பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுடுதண்ணியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். நான் இந்த பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இதை நான் கவனிக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தேர்ஸ்டே ஈவினிங் வந்து கடையில் வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னடா பச்சரிசி மாவே இங்கே கிடைக்கலையேன்னு. அரிசி மாவு வந்து இருந்தது, அது பார்த்திங்க அப்படின்னா தமிழில் அதுக்கப்புறம் மலையாளத்துலலாம் வந்து எழுதியிருந்தது. அந்த வந்து அரிசி மாவு வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அதை காலையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு குறன்னு நம்ம புட்டுக்கு வந்து வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. சரி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாமேன்னு மிக்சியில் போட்டு அரைச்சா அது கொஞ்சம் கூட வந்து சாஃப்டே ஆகலை. அப்படியே சேம் வந்து எப்படி குறன்னு இருந்தது அப்படி தான் இருந்தது. நல்ல வேலை பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து போய் வந்து அந்த ட்ராவில் வந்து செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 2-3 பேக்கெட் வந்து இருந்தது. நல்ல வேலை இருந்தது. அந்த குறப்பான மாவு போட்டிருந்தா கொழுக்கட்டை இன்றைக்கி எப்படி வந்திருக்குமோ எங்களுக்கு தெரியல.
எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வாழை இலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கையில் தொட்டுக்கிட்டு நான் வந்து கையிலேயே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேர்க்கடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து எங்கள் ஊர் ஸ்டைலுன்றதால நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். இவங்க 2 பேருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஊர் ஸ்டைலில் வந்து பண்ணால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கையிலேயே பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேர்க்கடலை, வெல்லம், ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் தேங்காய் மிக்ஸ் பண்ணதை தான் வந்து நான் பூர்ணமாக உள்ளே வச்சுருக்கேன். அதை வச்சு தான் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா இட்லி சட்டியில் வச்சு கொழுக்கட்டை வந்து அவிக்க போகிறேன். அவ்வளோதான், வேர்க்கடலை கொழுக்கட்டை வந்து ரெடி. சிங்கம் பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கிடுச்சு. வேறு யாருமே இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தன்ற மாதிரி வந்து வெள்ளைப்பாகு வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பார்த்து கேட்பீங்க. நான் வந்து வேர்க்கடலை கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து கடலைப்பருப்பு இது எல்லாமே பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் வந்து எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளைப்பாகுனதுக்கு காய்ச்சது இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வெள்ளைப்பாகை வந்து அதில் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடலைப்பருப்போட. நான் நிறைய வீடியோவில் ஷார்ட்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். மை செஃப் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எங்கள் வீட்டுக்கார் படித்தது பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. எனக்கு சின்னதாக வந்து ஒரு லேசினஸ் வந்துட்டால் வந்து செய்ய மாட்டாங்க. நல்லா வந்து வேலை செய்யணும்னு ஒரு மூடு வந்துடுச்சுன்னு வைங்க, அது நல்ல ரிசல்ட் வர வரையும் விட மாட்டாங்க. சிங்கம் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யணும், அதுக்கான டைம் வரணும். அதுக்கான டைம் தான் வந்து இது. ஒரு வழியாக வேர்க்கடலை கொழுக்கட்டை ரெடி. நீ என்ன தட்டிக்கிட்டு இருக்க இங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2-3 பிளாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்து மேலே வந்து அந்த பிளாஸ்டிக்கை வச்சுட்டு மாவை வந்து எடுத்து நல்லெண்ணெயை தடவி அதில் வந்து பாருங்கள் வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ தடவந்தெல்லாம் சரி கிடையாது, நான் தடவந்து எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு வந்து எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு செஃப்ன்றது வந்து நீ மறந்துட்ட பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய வேலை பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க தட்டி கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பூர்ணத்தை வச்சு வந்து நான் வந்து கொழுக்கட்டை மாதிரி வந்து ஷேப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஒரு வழியாக நாங்கள் 2 பேர் வந்து கொழுக்கட்டைலாம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விளக்கேற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாமி கும்புறதுக்கு. எங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேம் கிடையாது. நான் வந்து கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து தான் வந்து எங்கள் சாமி ஃபோட்டோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாமி வந்து நம்ம எது வச்சுக்கலாம், சாமி கும்பிட்டாலும் வந்து சாமி தான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு தான் நான் வந்து அந்த சாமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தாய்ச்சி எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் என்னெல்லாம் வச்சு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா அவருக்கு சொல்லி மனுஷன் வந்து மாம்பழம், அந்த மாம்பழத்துக்கு தானே வந்து அவங்க சண்டை போட்டு போயிருந்தாங்க. அதுக்காக ஒரு மாம்பழ கனியை வந்து நாங்கள் வச்சிருக்கோம். கொழுக்கட்டைன்றது எப்படி தெரியும், அதுக்கப்புறம் வந்து சுண்டல்ன்றது எப்படி தெரியும், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உன் அப்பாக்கிட்ட போய் கேளு அப்படின்னு நான் வந்து சொல்லி அனுப்பிட்டு நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். கனிஷ்கா வந்து அவங்க அப்பாக்கிட்ட போய் கேட்டிருக்கா. அவங்க அப்பா வந்து சொன்ன ஒரே ஒரு ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் வந்து நம்மளுக்கு தெரியாமல் வந்து சாப்பிடுவார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்க. அவள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமும் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாமி ரூம்கிட்டே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. எதுக்காகடா இவன் இப்படி நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு வந்து கனிஷ்காவை கூப்பிட்டு கேட்டேன். நீங்கள் தானே சொன்னீங்க விநாயகர் வந்து சாப்பிடுவாருன்னு, நான் விநாயகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் சொன்னோம் விநாயகர் வந்து நம்மளாக இருந்தது அப்படின்னா சாப்பிட வரமாட்டார், நம்ம இல்லாதப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாப்பிடுவார், அதை நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏதாவது வந்து கொஞ்சமாவது வந்து எடுத்து சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னு வந்து அவளை ஒரு வழியாக சமாதானம் படுத்திட்டோம். எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்குறா பாருங்கள், அந்த வயசு போல் இருக்குது. இவளுடைய கொஸ்டினுக்கு வந்து எங்ககிட்ட வந்து ஆன்சர் இல்லை. உங்ககிட்ட ஆன்சர் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்களும் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையாரை வந்து சாமியை கும்பிடுங்க. ஒரு வழியாக நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது என்ன, மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை, அதனால வந்து நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சமைச்சிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.